வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 4வது மாதம் 2024. கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 649வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா 649வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கார்னியா ட்ரா சனிக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் இப்போது நம்ம பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஜாக்பாட் ஃபார்முலாவை வச்சு ஒரு கூட்டல் மெத்தேடை வச்சு நம்ம ஆல் போர்டு 9 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு முன்னாடி நாள் 408ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டு 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஆல் போர்டு இந்த ஃபார்முலா மெத்தேடில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் நம்பரில் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம 204 பாட்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 408 ரிசல்ட் வந்துருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். இந்த 204 பாட்ஸில் நம்ம கொடுத்த நம்பர் 402ன்னு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா பாட்ஸில் டெஸ்ட்டு மிஸ்ஸு நமக்கு 2ஆம் நம்பர் வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. ஏபி பாஸ் ஆகிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இது நமக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகிட்டு போகுதுங்கிறதும் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸையும் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஒரு நம்பரை இங்கே கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாடையில் ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 13ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி நாள் 4ஆம் நம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. 4க்கு ஏ போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் பி போர்டில் 6 வர்ற மாதிரி கணக்கு வந்திருக்கு. சி போர்டில் 0 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. பி போர்டு இதை விட்டால் என்ன நம்பர் வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு, அதாவது 0க்கு 2ன்னு பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு பார்த்திங்கன்னா 8க்கு 4ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில் 0 வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 0ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 6 2ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் 0 4ன்னு எடுத்திருக்கோம். இதை விட்டால் பி போர்டு என்ன நம்பர் வேறு நம்பர் வந்துச்சுன்னா 1 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் வேறு நம்பர் வந்தால் நமக்கு 8க்கு 4 உங்களுக்கே தெரியும். 8க்கு 5ன்னு ஒரு நம்பர் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பி போர்டில் 6 2, சி போர்டில் 0 4 தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு பி போர்டில் 1ம் சி போர்டில் 5ம் சப்போர்ட் நம்பராக மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி மட்டுமே தான் தொடர்ந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே
கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடை எல்லா நம்பர்களுமே வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நம்ம ஃபார்முலா வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடை நீங்கள் பயன்படுத்தி 100% கேரளா லாட்ரிக்கு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு மெத்தேடாக தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்து இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1000% ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கையும் நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. அதாவது வந்து 5, 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு வந்து 5, 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் 5, 7 இருக்குதான்னு பாருங்கள். ஆல் போர்டு இருந்துச்சுன்னா மட்டுமே வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாண்டா 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்குங்கிறது கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 160 பாட்ஸு, 196 பாட்ஸு, 217 பாட்ஸுன்னு சொல்லி பாட்ஸு நம்பர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா 217, 196, 160 பாட்ஸில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடலாம். இப்போது நம்ம 3 நம்பருக்கு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஒரு கலப்பு நம்பர்ஸ் மட்டும்தான் கொண்டு வர்றோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா இந்த கலப்பு நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம், இல்லாட்டி வேண்டாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மீண்டும் 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 427ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 158ன்னு வர்ற மாதிரி கூட ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 915ன்னு வர்ற மாதிரி கூட ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி வைங்க. உங்களுடைய கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். 100% உங்களுக்கு வின்னிங் கொடுக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 124ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 157ன்னு வர மாதிரியும் கணக்கில் கிடச்சிருக்கு. அதாவது சி போர்டு 6, ஏ போர்டு 1, ஜீரோ 16ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 0 வந்து நமக்கு, பி போர்டு 2 வந்து, ஏ போர்டு 1 வந்துச்சுன்னா 120ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வரல. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் ஒரு 9 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 9 நம்பருக்குள்ளே ஃபுல் வின்னிங் நம்பர் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் நம்பராக யாருமே வந்து எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி மட்டுமே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 24 சரிங்களா. மொத்தம் நான் 7 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 24, 76, 60, 96, 57, 16, 94 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர் வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர். மொத்தம் 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 7 நம்பருக்குள்ளே ஒரு ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் பண்ணியும் ஒரு பெஸ்ட் நம்பராகவும் நான் கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டவே வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க.
ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே தான் இந்த ஒவ்வொரு கெஸ்ஸிங்குமே வந்து. இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 41 60 01 24 41 57 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக வந்து நம்ம ஃபார்முலா மெத்தேடு வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவை மட்டுமே பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்க முடியும். ஃபார்முலா வீடியோவை ஒவ்வொரு நம்பர்களுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.